எங்கே போகிறோன்னா கொண்டாங்கி லேக் போயிட்டுருக்கோம். வா அங்கே பாருங்க சன்செட்டு. ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. விளையாடுறோம் ஏறிட்டோம் வேலை. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வாங்க, வேற லெவலாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். காட்டுற வேற லெவலாக இருக்குது, மஸ்ட் விசிட், எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிஎன்டி காதல். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி சண்டே தான். எங்கே போகிறோன்னா கொண்டாங்கி லேக் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம குடுவாஞ்சேரிலேருந்து பக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க, நீங்களும் எங்கள் கூடயே போக. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோஸ் போட சப்போர்ட்டாக இருக்கும். தேவா, நான், அம்மா, தியாகம் கிளம்பிட்டோம். அப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அப்பா வர முடியல. கொண்டாங்கி லேக் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். போய்கிட்டே இருக்கும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்லாம்னு சொல்லிட்டு எனக்கே என்ன தெரியல சொன்னாங்களே. ஸோ நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என் கூட நீங்களும் வாங்க போகலாம். ஆக்சுவலாக கொண்டாங்கி லேக் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் இந்த 2 மந்த்ஸ் தான் வந்து வாட்டர் ஃப்ளோ செம்மையாக இருக்குமா. அங்கே விளையாடுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக செட்டப் பண்ணியிருப்பாங்களா. அங்கே நின்னெல்லாம் விளையாட குட்டீஸ்லேருந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாமா. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோட. இப்போ எங்கள் கூட நீங்களும் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். கொண்டாங்கி லேக் நீங்கள் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும். நீங்களும் போய் உங்கள் ஃபேமிலியோட செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? போய்கிட்டே இருக்கோம். இப்போது குடுவாஞ்சேரி மெயின் ரோடு போயிட்டு தான் நாங்களே மேப் போட்டு தான் போக போகிறோம் சொன்னாங்களே. பிகாஸ் வந்து நாங்களும் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போய் எப்படி இருக்கு உங்களுக்கு அப் டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு எப்படி இருக்கு எல்லாமே காட்டுறேன். ரூட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு போக ஈஸியாக இருக்கும். பெட்ரோல் போடுறதுக்கு நின்றுருக்கோம் சொன்னாங்களே. நம்ம தேவா வந்து தூங்கி எழுந்து பால் பாட்டில் குடிடி. இப்போ வந்து தேவா பால் குடிச்சு தெம்பா தண்ணியில் விளையாட போறாரு. ஆக்சுவலாக தேவாக்காக தான் சொன்னாங்களே போகிறோம். பார்க்குறான். ஆக்சுவலாக அவனுக்காக தான் போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னா பாத்ரூமில் குளிக்க வச்சு 1/2 மணி நேரம் டபுளே விளையாடுறான் சொன்னாங்களே. சரி, இந்த மாதிரி லேக்குக்கெல்லாம் போனால் குழந்தை நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணுவான் இல்லையா, அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் ஜாலியாக கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஆழமெல்லாம் இருக்காதான், கரெக்டாக குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி அங்கே ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஸோ அங்கே போகிறோம். போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போயினே தான். கொண்டாங்கி லேக் வந்து கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா குடுவாஞ்சேரி நந்திவரம் ரோட்டில் போனோம். 10 கிலோமீட்டர்ஸ் என்னமோ உள்ள இன்டீரியர் போக வேண்டியது இருக்கும். இத்தனை வருஷமாக குடுவாஞ்சேரியில் தான் சொந்தமே இருக்கும். ஆனால் எங்களுக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லவே சரி போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருந்தது. கூகுள் பேசு இங்கே குடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். நான் போயிட்டே இருக்கோம் உள்ள. இப்போ தான் மெயின் ரோட் நம்ம வந்திருக்கோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். எத்தனை கிலோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். வியூ பாயிண்ட் வேறு லெவல், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்னே சொல்லி போட்டிருக்காங்க கூகுள். அப்போ யோசிச்சு பாருங்கள், குடுவாஞ்சேரியில் இருக்கவங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த கொண்டாங்கி லேக்கு போய் பாருங்க. இதுதான் குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு சொன்னாங்களே. இதுல இருந்து அடுத்து வர்ற லெஃப்ட் தான் நம்மளுக்கு வந்து அந்த கொண்டாங்கி லேக் போறதுக்கு நந்திவரம் ரோடு சொல்றோம் இல்லையா, அந்த ரோட். இதுதான் நந்திவரம் ரோடு சொன்னாங்களே. இதுக்குள்ள இப்போ ஒரே ஸ்ட்ரெயிட் தான். ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம போக வேண்டியது இருக்கும். நந்திவரத்துலேருந்து நந்திவரம் மெயின் ரோடு ஒரே ரோடு போயிட்டே இருக்குன்னு சொன்னாங்களே. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஃபேமிலியாக போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாமா. நிறைய பேர் சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமா. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நிறைய பேர் சமைச்சாலாம் கூட சாப்பிடுவாங்களாங்களே. சமைச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு மீன்லாம் பிடிச்சி அப்படிலாம் சாப்பிடுவாங்களாம். எனக்கு போய் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியல, ஐடியா கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷனை விட சூப்பராக இருக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், எங்கள் கூட தெரிஞ்சீங்களா என்ஜாய் பண்ணுங்கள். போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுற ரோடு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் கிளியராக. இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம லொக்கேஷன் போட்டு வந்துடலாம். இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது சொன்னாங்க. குடுவாஞ்சேரியிலேருந்து உள்ள இன்டீரியர் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா குடுவாஞ்சேரியில் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வரலாம்.
உள்ளே போய்கிட்டே இருக்கும். நம்ம குடுவாஞ்சேரிக்குள்ளேயே இன்னும் நிறைய இன்டீரியர், இப்போ ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஊர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். காயிரம்பேடு அதை தாண்டி போயிட்டே இருக்கும். 555N சொந்தாங்களே உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு பஸ் நம்பரு. உங்களுக்கு பஸ் நம்பரோட நம்ம சொல்லிடுறோம் 559. அதில் ஏறினீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அங்கே நியர்பை வந்துடுவாங்க. அது எந்த ஊருன்னு நான் கேட்டு சொல்கிறேன். போய்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக மெயின் ரோடு தான். நம்ம ரொம்ப இன்டீரியர்லாம் போகணும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சொன்னாங்க. மெயின் ரோட்லேயே சில்லாக போகலாம் நம்ம. செம்மையாக இருக்குது. ஏதோ ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற ஃபீலாக இருக்குது சொன்னாங்களே. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதுதான். நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்க அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சொன்னாங்களே. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த காலேஜு. இதெல்லாம் தாண்டி போய்கிட்டே ஒரு ஸ்ட்ரெயிட்டு ஒரு லெஃப்ட். ஒரு வில்லேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம் சொன்னாங்களே. போய்கிட்டே இருக்கும். செம்ம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காரு வண்டிலாம் போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த லேக்குக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லுக் அப்படியே ஃபுல்லாக. ரொம்ப கஷ்டம்லாம் சொன்னாங்களே. மெயின் பாருங்க, மங்கி மங்கி மங்கி. ஹே குரங்கு தேவா இப்போ தூங்கிட்டான், இல்லைன்னா என்ஜாய் பண்ணியிருப்பான். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான். ரொம்ப சுற்று கித்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சொன்னாங்களே. ரோடு வந்து ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை. இந்த மாதிரி இடத்துல மட்டும். மற்றபடி ஆல் கிளியர், பக்காவாக வரல. எந்த ஒரு அலைச்சலும் வர. நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. காராக வராங்க சொன்னாங்களே. நம்ம இங்கே இருந்துட்டு போகாமல் விட்டுட்டோமே. சே, இன்னைக்கு போய் பார்த்துருவோம், ஒரு வழியை பட்டிடுவோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் சொன்னாங்களே. அந்த வில்லேஜ்குள்ளே போயிட்டுருக்கோம். நிறைய குரங்கு எல்லாமே இருக்குது. செம்ம டிராஃபிக். ஏன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது. கண்டிப்பாக பார்த்தா கார் போய்கிட்டே இருக்குது. வர்றபடி வந்த கார் வந்துகிட்டே இருக்குது, போகிற கார் போயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் போல. ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு போய் பார்க்கறதுக்கு. இந்த வில்லேஜ் ரொம்ப சைலண்ட்டாக காமாக இருக்குது சொன்னாங்களே. வா அங்கே பாருங்க சன்செட்டு. அந்த வில்லேஜ்குள்ளேருந்து இப்படி வெளியில் வரோம் நம்ம. அப்படிதான் போகணும் சொன்னாங்களே. அந்த காரு வண்டிலாம் போகுது பார்த்தீங்களா, அந்த ரூட்டு தான் நம்மளுக்கு இப்போ போகிறது. வாட் எ லுக். நேச்சர் தான்ப்பா. அங்கே எல்லாம் குளிச்சுட்டு நனைஞ்சிட்டு வராங்க சொன்னாங்களே. செம கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். டெம்போ வேனு எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க சொன்னாங்களே. செம்ம கூட்டமாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே எடுத்துட்டோம். அந்த லேக்கோடது தான். இந்த ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்கலாக ரொம்ப கிரிட்டிக்கலாக கிடையாது. கொஞ்சம் இப்படி டபக்கான்னு ஆடுற மாதிரி இருக்குது. இதை தாண்டிட்டோம்னா நம்ம லேக்கை ரீச் ஆயிடலாம். இந்த லேக்கோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வாட்டர் போயிட்டுருக்கு. எவ்வளோ கார்ஸ் வருது தெரியுதா சொன்னாங்களே. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. வேற லெவல் நேச்சர். நம்ம அந்த ரோட்லேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். வா, இங்கே ஏன் பிளாட்டை போட்டானுங்க சொன்னாங்களே. ஒரு இடத்த விட மாட்டுறானுங்க. இந்த மாதிரி பிளாட்டை போட்டு தான் மழை பெஞ்சா வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. ஏரிக்குன்னு இடத்த விடணும் இல்லையா. இந்த அந்த ஏரி கிட்ட இருக்க இடம் மட்டும் ரோடு கொஞ்சம் சரி கிடையாது சொன்னாங்களே. பட் ஆனால் காரு வேன் எல்லாமே போகிறதுக்கான இது இருக்குது. கொஞ்சம் இது வரைக்கும் நம்மளுக்கு மெயின் ரோடு மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரோடு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். அங்கே பாருங்க சொன்னாங்களே. மாடு எல்லாம் குடிக்க வைக்கிறாங்க, மீன்லாம் பிடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் பாருங்களேன். வந்தபடியே இருக்குது, போனபடியே இருக்குது. எவ்வளோ கூட்டம் தெரியுது அவங்களுக்கு. இங்கே ஏதோ ஒரு கோயில் வருது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும்னு சொன்னாங்களே. இந்த கோயிலெல்லாம் லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. இது வந்து சிவன் கோயில் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா அங்கே நந்தி தெரியுது. சிவன் கோயில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சிவன் கோயில் தான் நான் சொன்ன மாதிரி. இந்த சிவன் கோயிலை தாண்டிட்டு நெக்ஸ்ட் ரைட் எடுத்தால் நம்மளோட லேக்குக்கு ரீச் ஆயிடுவோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி போகுது பாருங்கள். இதெல்லாம் கிட்ட வந்துட்டோம் சொன்னாங்க. செம்ம கூட்டம். டிராஃபிக் அப்படி இருக்குது. ஃபுல்லாக காரு எல்லாமே வந்துகிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. நல்ல டிராஃபிக்காக இருக்குது. அவ்வளோ கூட்டம் இருக்கும் போல். எப்படி குளிக்க முடியுமா என்னன்னு தெரியல சொன்னாங்களே. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். சண்டே வந்தால் கண்டிப்பாக க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை மற்ற டேஸ் தான் இவ்வளோ இருக்குமான்னு தெரியல. அந்த சண்டே இருக்கும் போல இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் ஃபுல்லாக காட்டுறேன். செம்மையாக இருக்குது. டிராஃபிக்லாம் தெரியுதா சொன்னாங்களே. வந்த கார் வந்தபடி இருக்க, போன கார் நிற்கிறோம்.
செம்ம கூட்டம் இருக்கும் போல இருக்கு. பாருங்க வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ இந்தியாவில் எவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்கன்னு தெரியல சொன்னாங்க. ஆனால் இங்கேருந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த இடம். ஆனால் நீங்களும் மஸ்ட் விசிட். நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க, மஸ்ட் விசிட். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓகே சொந்தங்களே, கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கார் நிற்கிது. நம்மளால அவ்வளோ இன்டீரியராக கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க் பண்ணி நடந்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு காரும் சேஃப்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ பார்க் பண்ணிட்டு நடந்து போகலான்ட்டு வந்துட்டோம். பார்க் பண்ணிட்டு இருக்காரு. கார் பின்னாடி பார்க் பண்ணிட்டு நடந்து போகிறோம் சொந்தங்களே. ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பார்க்கிங் கிடையாது. அதனால தான் சொல்லிட்டு முன்னாடியே உஷாராக இங்கேயே இறக்கிட்டோம். உள்ள நிறைய கார் போயிட்டு இருக்கு. கூட்டம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேவா வந்து சமத்துக்கும் தூங்கி எழுந்து சிரிக்காங்க. அப்புறம் கவு பார்த்தாங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சொந்தங்களே. இவங்க பாருங்க, நம்ப மாட்டீங்க நான் சொன்னா. அங்கே பாருங்க கார், உங்களுக்கு நான் மேலே ஏறி காட்டுறேன் பாருங்க சொந்தங்களே. எவ்வளோ கார் நிற்கிது, இன்னும் லைனாக நிற்கிது. ஸோ அது தெரியுது அவங்களுக்கு. அங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது சொந்தங்களே. குளிக்க கூட இடம் இருக்குமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். வந்ததுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் பாருங்க. கார் லைனாக நிற்கிது. இந்த பாருங்க, இந்த ஊர் பேர் வந்து கொண்டாங்கி. கொண்டாங்கி ஏரி. இதான் கொண்டாங்கி லேக்னால கொண்டாங்கி இந்த ஊர் பேர். போய்கிட்டே இருக்கும் நடந்து. 1/2 கிலோமீட்டர் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது பிகாஸ் ஆஃப் இந்த கார்ஸ்னால. அங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது. கொஞ்சம் லாங்லேருந்து வரீங்கன்னா அப்படின்னா வீக்கெண்டில் தான் வர முடியும்னா கொஞ்சம் மார்னிங் டைமில் வந்துடுங்க. ஈவினிங்கில் வந்தால் உங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்னுக்கு லேட் ஆகிடும். ப்ளஸ் செம்ம ரஷ் இருக்குது. செம்ம ரஷ் இருக்குது. ஸோ பிளான் பண்ணிட்டு வாங்க சொன்னாங்களே. வீக்கெண்ட் மஸ்ட்டு கொஞ்சம் க்ரௌட் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீக்கெண்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே பாருங்க, ஐயோ கூட்டத்தை காட்டுறேன் பாருங்க சொன்னாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஐயோ நின்று கூட விளையாட முடியாது போல சொன்னாங்களே. கோயில் திருவிழாவே தோத்து போல இருக்கு. அங்கே பாருங்க, ஐயோ சொந்தங்களே. அங்கே பாருங்க கூட்டத்தை, எவ்வளோ கூட்டம் தெரியுதா உங்களுக்கு. செம கூட்டம். சண்டேல மட்டும் வந்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பார்க்க. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். எல்லாம் வந்து சண்டே என்ஜாய் பண்ணுறாங்க லைக் திஸ். பாருங்க இவ்வளோ தூரம் நான் இப்போ நடந்து போனோம். அவ்வளோ கூட்டம் இருக்குது. பின்னாடி கூட்டம் தெரியும், செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். ஓன் ரிஸ்க் தான் இது எல்லாமே. ஸோ எதனாலும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கார்லேயே போட்டுட்டு போயிடுங்க முக்கால்வாசி. ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்ம எப்படி என்னன்னு தெரியாது. நம்ம கிட்ட போய் காட்டுறோம் வாங்க இப்போலாம். சொந்தங்களே எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். அவங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. கார்ட்ஸ் எல்லாம் விளையாடி அந்த வியூவில் போய் உட்காந்துக்கலாமா. எங்கள் ஹஸ்பண்டு செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, மீன்லாம் பிடிச்சி செத்து கிடக்குது. வா, இங்கேயே விளையாடலாம் போலங்க. இங்கே பாருங்க எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. அப்படியே வந்திருக்கோம் சொன்னாங்களே. அங்கே பாருங்க, அந்த கூட்டத்தில் எப்படி போய் நிற்க போகிறோன்னு தெரியல. இப்போயும் கூட்டம் வந்துட்டே இருக்காங்க சொன்னாங்களே. அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கே பாருங்க மீன் பிடிக்கிறாங்க ஷால் வச்சு. அம்மா பிரஜன் ஏறுறாங்க. ஆக்சுவலாக அந்த பக்கம் வரணும், அங்கே பைக்கில் அந்த சைடு வரணும். நாங்கள் இந்த குறுக்கு வழியில் வரோன்ற பேரில் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ட வந்துட்டோம் சொந்தங்களே. அது மாதிரியே இருக்கான். அது பின்னாடி செம்ம பிளேஸு. இப்போ ரஜனுக்கு குளிரில் வாயெல்லாம் நடுங்குது, கிரிக்கிறது வைக்கிட்டே இருக்கும். இந்த லேடிஸ்க்கே உண்டான பிரச்சனை இதை பார்த்தீங்களா. செருப்பு வெளில வந்தால் என்னதான் நல்ல செருப்பு போட்டு வந்தாலும் சம்பவம் பண்ணிடுது. இதை இப்போ கிராஸ் பண்ணி போகணும் இந்த செருப்பு வச்சு. தியாகும் பிரஜனும் போகிறாங்க. செம்மையாக இருக்குது சொந்தங்களே. கண்டிப்பாக வாங்க, மஸ்ட் விசிட்டு. ஆனால் டைம் பார்த்துட்டு வாங்க. அங்கே பாருங்கள், நான் இறங்கி போகிறேன். குழந்தை வச்சுட்டு அங்கே பாருங்க எல்லாம் சொல்கிறாங்க கேட்குதா. சீசன் இருக்கும்போது தான் பார்க்க முடியுமா. இந்த 2 months தான் இது இப்படி இருக்குமா சொந்தங்களே. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க சொந்தங்களே. நாங்கள் இப்போ ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு அப்படி வர போகிறோம். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்காங்க. அங்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ அம்மா அவங்கெல்லாம் இறங்குறாங்க. இதுக்குள்ளே இறங்கி இப்போ போக போகிறோம் சொந்தங்களே. பிரஜனுக்காக எனக்கு சிரிப்பாக இருக்குது. நடந்து போறாங்க சொந்தங்களே. வா இங்க பாருங்க. ஆண்டவா ஆண்டவா. அம்மா பிரஜனு கேரிங், நான் போனை கேரிங் உங்களுக்காக. ஃபைனலி வந்துட்டோம் சொந்தங்களே. ஆனா இதுல எப்படி ஏறதுன்னு தெரியலையே. விளையாடுறோம் சொந்தங்களே. ஏறிட்டோம். வேற சூப்பரா இருக்கு. பாருங்க பாருங்க, எங்க சிங்க குட்டி இறங்கிட்டான். இந்த பாருங்க சொந்தங்களே.
என்ஜாய் பண்றான் பாருங்க. ஏய் சூப்பர் சூப்பர். ஹலோ காய்ஸ், சரியான கூட்டம், வேற லெவலில் இருக்கு. குற்றாலம் மாரி இது காய்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல். சொந்தங்களே வேற லெவலில் இருக்கு சொந்தங்களே. தேவா என்ஜாய்மெண்ட் பண்ணுறாரு, செம்ம ஹாப்பியாக இருக்குது பாரு. நீங்களும் சண்டே இந்தமாரி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு விசிட் வந்துட்டு போங்க, வேற லெவல் பாருங்க. இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே நம்மளுக்கு நீ மனுஷங்க விளையாடுற அளவுக்கு தான் ஆழம் சொன்னாங்களே. அங்க பாருங்க எல்லாம் விளையாடுறாங்க. இங்க பாருங்க, இங்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு, இது இறங்கி போறாங்க பாரு. தியாகு யா ரெடி 1 2 அப்பா பாருங்க பாருங்க, செம்மையா என்ஜாய் பண்றோம் சொந்தங்களே. தேவா அங்க பாருங்க, தியாகு அங்க வரைக்கும். அங்க பாத்தீங்களா, அங்க பாருங்க சொந்தங்களே, பயமே இல்லாம இறங்கணும்ன்றான் அந்த பையன். விடுமா அவனை ஃப்ரீயா. அங்க பாருங்க ஆழத்துல போய் குதிப்பானா. இன்னும் ஸ்விம்மிங் எல்லாம் கத்துக்கல நீங்க, வேற லெவலா இருக்கு சொந்தங்களே. இங்க பாருங்க, இங்க நம்ம உட்காந்துக்கலாம், இங்க நல்லா உட்காந்து விளையாடிக்கலாம். இங்க பாருங்க, ஏ பாருங்க சொந்தங்களே எவ்வளவு என்ஜாய் பண்றான்ட்டு தேவா. செம்மையா என்ஜாய் பண்றான் சொந்தங்களே தேவா. என்ன பேசு. பாரு ஆடி எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க. உட்காந்து விளையாடுறது கூட இருக்கு சொந்தங்களே, செமையா இருக்கு. எப்படிவா இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம், செம்ம ஜாலியா இருக்குறீங்க. வேற லெவலா இருக்கு. சீசன் அப்ப வந்தாதான் செம்ம என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பா வாங்க, செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் விசிட் பிளேஸ் அங்க பாருங்க. தேவா என்ஜாய். எவ்வளவு என்ஜாய் பண்ற பாருங்க சார். அப்படியே அது ஏறி கறக்குது, செம்ம என்ஜாய் பண்றாங்க சொன்னாங்களே தேவா. சொன்னாங்களே தேவா அம்மா. நாங்க பாருங்க சொன்னாங்களே, இங்க மட்டும் தான் ஆளும் இல்ல, சூப்பரா இருக்கு. பாருங்க என்ஜாய் பண்றோம் சொந்தங்களே. நீங்களும் உங்க ஃபேமிலியோட வாங்க, வேற லெவலா இருக்கும், செம்மையா என்ஜாய் பண்ணலாம். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பாருங்க, ஆனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா சூப்பரா இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் ஆழமே கிடையாது, நம்ம ஃபுல்லா இறங்கலாம். நம்மளுக்கு இறங்கியும் காட்டுற வேற லெவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் விசிட் எல்லாரும் கண்டிப்பா வாங்க. இங்க எல்லாமே நடக்கலாம். இங்கதான் நம்மளுக்கு ஆழம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம ஃபுல்லா இறங்கலாம் பாருங்க, அது வரைக்கும் நிக்கலாம். இப்போ தியாகி இறங்குவாங்க, நெக்ஸ்ட் நான் இறங்க போறேன். இவ்வளவுதான் சொந்தங்களே தண்ணி. ஆக்சுவலா தண்ணியில இறங்கிட்டோம். அங்க பாருங்க தியாகி. எனக்கு இதுக்கு மேல பயமா இருக்கு சொந்தங்களே. இறங்கிருக்கோம். கூட்டிட்டு போ. எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க சொந்தங்களே. அவன் என்ஜாய் பண்றத பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்றான் அவன். போட்டோ எடு.
பாருங்க சொந்தங்களே, அதுல குதிச்சு விளையாடணுமா? எவ்வளவு அழகா விளையாடுறான் பாருங்க சொந்தங்களே. சொந்தங்களே செமையா இருட்டிடுச்சு. இனி நம்ம கிளம்பணும். ஏன்னா குழந்தை இருக்கான். ஆனா அவன் அடங்க மாட்டாங்க பாருங்க. இறங்கி போகணுமா? நம்ம தேவாவை எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. அவ்வளவு கியூட்டா தண்ணியில விளையாடுறான்ட்டு. எந்த குழந்தையும் இறங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இவன் அவ்வளவு கியூட்டாங்க பாருங்க. எல்லாரும் அவனே தான் பாக்குறாங்க. அவ்வளவு கியூட்டா இறங்கி போகணுமா அதுல. ஆனா டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு ரொம்ப. ஸோ போயே ஆகணும். போகலாம் தங்கம், இந்த நாள் வரலாம். அழுவுறானா? போனோம் தங்கம். அழுவுறான் சொந்தங்களே. மறுபடியும் இறங்கிட்டான் சொந்தங்களே. யாரா கேட்க மாட்டான், அழுவுறான். அங்க பாருங்க, தூக்க கூட விட மாட்டான். விளையாடணுமா தண்ணியில. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கிளம்பிட்டோம். இன்னமும் ஆள் இருக்காங்க. ரொம்ப இருட்டிடுச்சு. ஸோ கிளம்பிட்டோம் எல்லாரும் நாங்கள்.